இயேசுவின் நாமத்தினால் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில பாடலும் வசனமும் கேட்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆபிரகாம் விசுவாசித்தான், நூறத்தனை ஆசிகள் பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், நூறத்தனை ஆசிகள் பெற்றான். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளை ஆசிகளை சுதந்தரிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை கேட்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தருடைய ஜனமே, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது தான் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் போல உன்னை என்ன பண்ணுனேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். வானத்தை அண்ணாந்து பாரு சொல்லி தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அது இல்லாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான். ஒருவேளை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்கள் செய்வார். இந்த வருஷத்துல அற்புதங்கள் செய்வார், உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார்.